கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வலதுகையை பிடித்து பயப்படாதே என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார், யாருமே இல்லை என்று சொல்லி யோசிக்கிறீர்களா? உங்களது வலதுகையை பிடித்து கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை கடன் பிரச்சனையிலே பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, அல்லது ஏதோ ஒரு நபரை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. மனிதர்கள் நம்மை கைவிடலாம், நம்முடைய வாழ்க்கையிலே பல நன்மைகளை செய்வேன் என்று சொல்லிவிட்டு நம்மை கைவிட்டு விட்டு போகலாம். ஆனால் நம்மை உருவாக்கிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய வலதுகையை பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். பிசாசின் கிரிகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை வியாதி நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக பயந்து போயிருக்கிறீர்களோ, டாக்டர் இப்படி சொல்லிவிட்டாரே என்று சொல்லி கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை ஒருபோதும் புறக்கணியார். உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவார், உங்களை விடுதலையாக்குவார். ஒருவேளை பாவத்திலே அக்கிரமத்திலே கட்டப்பட்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தரை தேடும் பொழுது, அவரையே சார்ந்திருக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துவார். அவரே நமக்கு துணை. ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுப்பார்கள், ஆனால் வாக்கு தவறி விடுவார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். அவர் நமக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, மனிதன் மாறுவான், நம்முடைய கர்த்தரோ மாறாதவர். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சிலருடைய வாழ்க்கையிலே பதவியில் இருக்கிற மனிதர்களை குறித்து, ஏதோ ஒரு மனிதர்களை குறித்து பயந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களால் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்று சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு இருப்பார்கள், திகைத்து போயிருப்பார்கள். கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது வேற ஏதோ காரியமா இருக்கலாம். நாம் அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனுக்கு பயப்படும் போது அது கண்ணியை கொண்டு வரும், ஆபத்தை கொண்டு வரும், பிரச்சனைகளை கொண்டு வரும், வேதனைகளை கொண்டு வரும். ஆனால் கர்த்தரை குறித்த பயம் நமக்கு இருக்கும் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த பயம் இல்லாததினாலே தீமையான காரியங்களை செய்து தங்களுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்வோம். நாம் எதை செய்தாலும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற பயம் நமக்கு இருந்தால் போதும். மனிதர்களை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை. அவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பயம் வருமென்றால் அது சத்ருவானவன் கொண்டு வந்த காரியம். அதற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு ஆவியானவர் நம்மை நிரப்ப நாம் இடம் கொடுப்போம். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர், தைரியத்தின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே பலத்தை கொடுக்கிறார், அன்பை கொடுக்கிறார், தெளிந்த புத்தியை கொடுக்கிறார். ஒருவேளை குழப்பத்தோடு என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போயிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். தெளிந்த புத்தியின் ஆவி அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். நமக்குள்ளே அன்பின் ஆவியானவராக, பலமுள்ள ஆவியானவராக, தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியாக நமக்குள்ளே இருந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாமல், பயப்படாமல், கர்த்தரையே நம்பி அவரையே சார்ந்து வாழ்வோம். அவரே நம்மை வழி நடத்துகிறவர், நமக்கு துணையாக நிற்கிறவர், நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே,
அன்பிலே பயமில்லை. நமக்குள்ளே கர்த்தர் மீது அன்பு இருக்கும் என்றால் நாம் பயப்பட மாட்டோம். பயமானது வேதனை உள்ளது. பிரியமானவர்களே, எப்பொழுதுமே பயந்து கொண்டு இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அது வேதனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் பயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பயம் வரும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை அப்புறப்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். பயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு வாழ வேண்டும். அன்பிலே பயமில்லை. நம் கர்த்தர் மீது முழு இருதயத்தோடு அன்பு வைத்திருப்போம் என்றால் நமக்குள்ளே பயம் வராது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பயம் வருகிறது என்றால் நம் அன்பில் இன்னும் பூரணப்படவில்லை. கர்த்தர் மீது அன்பாய் இருக்கும்போது, அவரையே நம்பும் போது நமக்குள்ளே பயம் வராது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தரையே நம்பி நமக்கு துணை நிற்கிற, நம்மை வழி நடத்துகிற, நம்மை சுகமாக்குகிற, நம்மை விடுதலையாக்குகிற தேவனை சார்ந்து கொள்வோம். அவரே நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பயமோ எந்தவித பிரச்சனையோ வந்தாலும் நாம் அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தரையே நம்பி வாழ்வோம். பயத்தை அப்புறப்படுத்தி தைரியத்தோடு வாழ்வோம். கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நல்லவராக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழி நடத்துவார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு தெரிவிப்பார். ஒவ்வொரு நாளும் அவருடைய செம்மையான வழியிலே நடத்துவார், நீதியின் வழியிலே நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு துணையாக இருந்து நல்லவராக இருந்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மை துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம் அப்பா. ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சகல நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தவரே துதிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றிலும் மீதம் எடுக்க கிருபை கொடுங்க. கையின் பிரயாசங்களை வரதிக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ஏசு கிறிஸ்துவின் பலமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபா ராஷா லெதினிமர ஹரதரபலா ரியா கபூர ஷேகே லெதினிமர ஹரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரியா கபூர சந்த ரதன ஹதரபலா ரியா கபூர ஷேகே லெதினிமர ஹரதரபலா. என் தேவன் வழி நடத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவாதபடிக்கு பிள்ளைகளை தலைநிமிர செய்யுங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்நாளே ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழுகி பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க. என் தேவனுடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. என் தேவன் பிள்ளைகளை நடத்துவீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க. எல்லா சூழ்நிலைகளையும் பிள்ளைகளுக்கு சாதகமாக மாற்றி கொடுங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக.
குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு பிள்ளைகளை வழி நடத்துங்கப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் வெளிப்படுத்துங்க. இப்படி ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு எங்களுடைய வாழ்க்கையில் எந்த தீமைகளையும் பிரச்சனையும் கொண்டு வராதபடிக்கு வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு, வியாதியோடு, பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் எல்லாவற்றையும் நீக்கி அவர்களை சுகப்படுத்துங்க, விடுதலையாக்குங்க. உடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும் அப்பா. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் பிள்ளைகளை சுகப்படுத்துங்க, விடுதலையாக்குங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. முற்றிலுமாக வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.